ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? அவங்களோட தொழில் எப்படி இருக்கும்? வாழ்க்கை எப்படி இருக்கும்? அவங்களுக்கு வளம் கிடைக்குமா? இருக்கிறதுலையே இந்த வருஷம் வந்து ஒரு நல்ல பலன்களை பெறக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா ரிஷபராசி தான். ஏன்னா எல்லா கிரகங்களுமே அதன் இடத்துல அதன் அமைப்பில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 2014லேருந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக டைம் சரியாக இல்லை. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் ஒரு தடங்கல், ஒரு சிக்கல், ஒரு குழப்பம், கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாமல் போகிறது, நிறைய சம்பாதிச்சாங்க, நிறைய இழந்துட்டாங்க. ஸோ எதையெல்லாம் இழந்தாங்களோ அதற்கு அறுவடைக்கான வருஷமாக அந்த 2026 அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. எல்லா விதமான சக்ஸஸ், அவங்களுக்கு எடுத்தது எல்லாமே சக்ஸஸ் தான். ரொம்ப ஒரு சிறப்பாக அற்புதமான ஒரு நேரம் அவங்களுக்கு போய்கிட்டு இருக்குது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் பார்க்காத பெரும் பணம் அவங்க ஈட்டுவாங்க. அது மாதிரி நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, புதுசாக தொழில் ஆரம்பிப்பாங்க, நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. பாஸ்போர்ட் எடுக்காதவங்க எடுத்து வச்சிட வேண்டியதான். அந்த வருஷத்தில் ரிஷபத்துக்கு நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. புதிய புதிய இன்னோவேட்டிவான ஐடியாஸ் அவங்களுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உதாரணமாக ரிஷபராசியில் பிறந்தவர் வந்து ஒரு ஹோட்டல் நடத்துகிறான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு மெனு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாஸ் நிறையா அவங்களுக்கு வரும். வீடு மண்மனை யோகம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக ரிஷபராசிக்காரங்க வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுடைய ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனமாக, முக்கியமாக அம்மா அப்பாவினுடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சொத்துக்கள் கண்டிப்பாக அந்த வருஷம் அவங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும். இவங்க ஹெல்த் நல்ல இம்ப்ரூவாக இருக்கும். இவங்க ஹெல்த் நல்ல இம்ப்ரூவ் ஆகிடும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க ஹெல்த்தில் கொஞ்சம் நம்ம கவனமாக நடந்துக்கணும். ரிஷபராசிக்கு இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக மேரேஜ் முடிஞ்சிடும். அவங்களுக்கு வந்து 5வது மாதத்துலேருந்து நல்ல பீரியடு ஸ்டார்ட் ஆகுது. டெஃபினட்டாக மேரேஜ் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வருஷம் நல்லபடியாக முடிஞ்சிடும்.